iQOO 13 நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க வந்துருச்சு. என்ன பாக்ஸ் பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்க, இது மீடியா யூனிட். iQOO 13 இது BMW எடிஷன். Qualcomm உடைய ஃபாஸ்டஸ்ட் சிப் Snapdragon 8 Elite வெறும் 52,000 தானான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி இவ்வளோ கம்மியாக ஏதாவது உள்குத்து இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ் இருக்குது, ஆனால் அது கூடவே நிறைய பவர் பேக்ட் ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு ஹை ஸ்பீட் கோர்ஸ், அது கூடவே அல்ட்ரா ரேம் இருக்குது. டியூரபிலிட்டிக்கு IP6869 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பிக் பேட்டரி, டிசைனை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஹேலோ லைட்டுன்னு இதெல்லாமே இருக்குது. ஸோ iQOO 13 இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள், நல்லது கெட்டது ரெண்டுமே பார்த்துடலாமா? ஸோ இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நல்ல வீடியோஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ iQOO 13 ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸும் ப்ரீமியமாக இருக்குது. இவங்களோட பார்ட்னரும் ப்ரீமியர் பார்ட்னர் தான் BMW பார்ட்னர்ஷிப்பில். பின்பக்கம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் ஸ்மார்ட் ஃபோன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், சிம் இன்ஜெக்டர் டூல் BMW கார்ட்லேயே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில டாக்குமெண்டேஷன், Type C to Type C கேபிள், 120 வாட் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரரியாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் ஒட்டியே இருக்குது. iQOO 13 ஏற்கனவே லான்ச் ஆனால் iQOO 12ஓட சக்ஸஸர் அப்படிங்கிறதுனாலே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா iQOO 13க்கும் ரொம்பவே அக்ரெசிவாக ஆல்மோஸ்ட் iQOO 12 அளவுக்கே பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 12GB 256GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 54,999, ஆஃபர்ஸோட 51,999. அதே 16GB 512 வேரியண்ட் ஆஃபர்ஸோட 56,999 அப்படின்னு சொல்லும் போதே Snapdragon 8 Eliteல இதுதான் இப்போ லான்ச் ஆனதுலே கம்மி விலை ஸ்மார்ட் ஃபோன். இன்னும் சொல்ல போனால் இனிமேல் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விடவும் இதுதான் கம்மியாக இருக்கிற மாதிரி அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். டிசைனை பொறுத்த வரைக்கும் iQOO 12 உடைய கேமரா மாடியூல் மாதிரி ஒரு ஸ்கொயரிஷ் கேமரா மாடியூல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா மாடியூல் சுற்றி மான்ஸ்டர் ஹேலோ லைட்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், அதனால வந்து ஒரு RGB லைட்னிங் ஸ்ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கேமரா மாடியூல் சுற்றி இருக்கு. ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் பார்க்கறதுக்கு சட்டிலாக கிளாஸியாக இருக்குது. அதோட கிளாஸ் பேக் பேனல் ஸ்மூத் ஃபினிஷோட இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணாது. இதை கிளாஸியாக ஆக்கிறதுக்காக வந்து இங்கே கிளாஸ் ஃபினிஷை பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஸ்லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்குது. அதோட இது லெஜெண்ட் எடிஷன். ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரில் BMW எல்லாம் இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. இன்னொரு கிரே கலரும் அவைலபிளாக இருக்குது. அலுமினியம் ஃப்ரேம் கிளாசி ஃபினிஷில் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 213 கிராம். பாக்ஸி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், Type C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேலேயும் ஸ்பீக்கர் கிரில், மைக், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ டூவல் சிம் தான், SD கார்டு சப்போர்ட் கிடையாது. இங்கே Type C போர்ட்டும் லேட்டஸ்ட் ஜென் 3.2 ஜென்னோட வரதுனால வந்து நீங்கள் ஃபைல்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் குவிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேம் விளையாடுவீங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், இல்லை பிசியோட கனெக்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னா லேகே இல்லாமல் ரொம்பவே குவிக்காக இருக்கிற மாதிரி லேட்டஸ்ட் ஜென்னோட வருது. இந்த ஹேலோ லைட்டை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன், இன்கமிங் கால்ஸ், பாட்டு கேட்குறீங்க, கேம் விளையாடுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சட்டிலாக எலிகண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிப்செட் Snapdragon 8 Elite. இது 3 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இது கூடவே டெடிகேட்டடாக Q2 சிப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கோர்ஸ்மே ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் 2.5 மில்லியனுக்கு மேலே தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இங்கே ரேமும் பார்த்தீங்கன்னா வந்து LPDDR5X அல்ட்ரா ரேமோட கொடுத்துருக்காங்க. கூடவே UFS 4.1. அதனால எவ்வளோ ஹெவி டாஸ்க், கிராஃபிக் டாஸ்க் எல்லாமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அல்ட்ரா ரேம் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கோர்ஸும் நீங்களே பாருங்கள் அசத்தலாக இருக்குது. ஆனால் எல்லாரும் சொன்னது என்ன, Snapdragon 8 Elite அப்படின்னு சொன்னாவே சூடாகும் தான். அதனால நாங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூடாகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். முதல்ல பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கேம் செட்டிங்ஸ் அசத்தலாக இருக்குது. ஏற்கனவே X200 Proல பார்த்த அதே செட்டிங் தான். ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் 120 FPS வரைக்கும் நீங்கள் கேம் பிளே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, iQOO கேமிங்காகவே சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் கொடுப்பாங்க. 4D வைப்ரேஷன், விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட், கேம் இன்டர்போலேஷன் இதெல்லாம் எனேபிள் பண்ணி கேம் விளையாடினீங்கன்னா
அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியும். எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடினாலுமே ஸ்மார்ட் ஃபோன் எந்த லேக் இல்லை, ஹேங் ஆகலை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு கேம் ப்ளே 120 FPSல நல்லாவே விளையாட முடியும். நாங்கள் BGMI விளையாடி பார்த்து ஒரு மணி நேரம், கென்ஷன் இம்பேக்ட் 1 hour கிட்ட விளையாடி பார்த்து ஃபோன் சூடாகுதான்னு செக் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் 37 டிகிரியை தாண்டவே இல்லை. S40 கீழே தான் இருந்தது. இங்கே தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க iQOO. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க கொடுத்துருக்க வேப்பர் சேம்பர் நல்லாவே டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணது. ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். கேமருக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அப்போ இந்த சிப்செட்டே சூடாகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். முதல்ல வந்து ஒரு சிப்செட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சாதான் அது சூடாகுதா இல்லை நார்மலா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 8 இப்போ லான்ச் ஆன லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப், பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சிப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே எல்லா கோர்ஸுமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோராக தான் கொடுத்துருக்காங்க. 6 கோர் பெர்ஃபார்மன்ஸ் கோர், அதுவுமே நீங்கள் கிளாக் ஸ்பீட் பாருங்கள் எவ்வளோ ஹையாக இருக்குது. பிரைமரி கோரோட கிளாக் ஸ்பீட் பாருங்கள், அதுவுமே ஹையாக இருக்குது. ஸோ இந்த கோர் எல்லாமே பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ரன் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ மேக்ஸிமமாக இருக்குது எனக்கு ஸ்கோர் காட்டு அப்படின்னு நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக ஃபுல் ஸ்பீடோட ரன் ஆகும். அதே நம்ம நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை ரொம்ப நேரம் நம்ம கேம் விளையாடினா கூட பெஞ்ச்மார்க் டெஸ்ட் ரன் பண்ணுற அளவுக்கு எல்லா கோருமே உங்களுக்கு ஹையாக ரன் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. அது மட்டும் இல்லை, இங்கே கூலிங் சிஸ்டமும் இவங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ வேணும்னாலும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் சேனலில். அதோட டிஸ்பிளேவும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், அதனால் ஃப்ளாட் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக பிடிச்சி விளையாடுறதுக்கு டிஸ்பிளே சைஸுமே பெருசுங்க, 6.82 இன்ச்சஸ்க்கு. LTPO AMOLED பேனல் 2K ரெசல்யூஷனோட வருது. 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். LTPO அப்படிங்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் 0 to 144 Hz அதுவே அடாப்ட் ஆகிக்கும். இது கூடவே HBM பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 nits, பீக் பிரைட்னஸ் 4500 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர்லையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், தெளிவாகவே இருக்கு. இது கூடவே 10-bit கலர், HDR10 சப்போர்ட், வைட் 1 L1 சப்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் HD கண்டென்ட்ஸ் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் இன்னும் பஞ்சியாக வைப்ரண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து செட்டிங்ஸில் போயிட்டு என்ஹான்ஸ் டிஸ்பிளே எஃபெக்ட்ஸில் விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டும் MEMC சூப்பர் ரெசல்யூஷனும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருந்தாலும் ரொம்பவே தின் பெசல்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. டியூரபிலிட்டிக்கு வந்து IP68 அண்ட் IP69 ரேட்டிங்கோட வருது. தண்ணியில் போட்டு, அதாவது நல்ல தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தாலும் எதுவுமே ஆகாது. IP69 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர், அதாவது வாட்டர் ஜெட் மாதிரி இதில் ஸ்ப்ரே பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஃப்ரண்ட் பேனல் ப்ரொடெக்ஷன், ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பயோமெட்ரிக்ஸ்க்கு நம்ம Vivo X200 Proல பார்த்தோம்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோடைய பிளேஸ்மெண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. அன்லாக்குமே ரொம்பவே குயிக்காக அக்யூரேட்டாக இருக்குது, அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வாட்டி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. படம்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டூவல் ஸ்பீக்கர்ஸ், மேலேயே எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே அப்படிங்கும்போது 60-40 அப்படின்னு சொல்லுவேன். லவுட் ஸ்பீக்கர் நீங்கள் கேட்டிங்கன்னா மூவிஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, லவுடாக இருக்குது, பேஸ் நல்லா இருக்குது. இந்த வாட்டி ஆடியோவும் ரொம்பவே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேட்டரி எல்லாமே இப்போ பிக் பேட்டரியோட தான் வருது. இதுவும் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ தாராளமாக 1.5 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமும் வந்து எனக்கு 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஏன்னா 120 வாட் இல்லையா, அதனால பேட்டரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமைஸ்ட் பேட்டரி ஹெல்த்தை நீங்கள் எனேபிள் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். நானும் 2-3 படம் பார்த்தேன், கேம் விளையாடி பார்த்தேன். ஸ்க்ரீன் ஆன் டைமுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் மாடரேட் யூசர் அப்படின்னா 1.5 நாளுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் கேம் மட்டும்தான் விளையாடுவேன் ஃபுல் டே அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு தாராளமாக 6 to 7 hours உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது. என்ன இங்கே குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால வயர்லெஸ் சார்ஜிங் இதில் இல்லை. கேமராஸ் பின்பக்கம் 3 சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சலுக்கு, சோனி சென்சார், சோனியுடைய IMX921, இது கூடவே 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், சோனியுடைய IMX816 சென்சார், அதோட 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் சென்சார். இது சாம்சங் உடைய JN1 சென்சார். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO 12ஓட கம்பேர் பண்ணும்போது இங்கே பெரிஸ்கோப் லென்ஸ் இவங்க கொடுக்கல, அது ஒரு குறை தான். ஆனால் iQOO 13லையும் புதுசாக விவோ இமேஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது விவோவில் வந்து ஜயஸ் போர்ட்ரேட் இருக்கும் இல்லையா,
அதாவது பேக்ரவுண்டில் லைட் ஷேப்ஸ் எல்லாம் மாறுற மாதிரி அந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. அவுட்புட் 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாரில் நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி பார்த்தேன். கலர்ஸ் டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோட போர்ட்ரேட் ஷாட்ஸும் 24mm 35mm 50mm 100mm வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்க முடியும். டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெச் டிடக்ஷன்ஸாக இருக்கும், கலர்ஸ் நல்லாயிருக்கு. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் ஸ்லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணி காட்டுது. இருந்தாலுமே வந்து சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ண முடியும். ஃபோட்டோஸும் நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்க முடியும். மேக்ஸிமம் 30x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணலாம். நார்மல் ஃபோட்டோஸும் டீட்டெயில்ஸ் கலர்ஸ் நல்லாயிருக்கு. அதே வைட் ஆங்கிளும் செக் பண்ணி பார்த்தேன். டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. நான் எடுக்கும்போது ரொம்ப வெயில் இல்லை, க்ளவுடியாக இருந்து இருந்தாலுமே நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு. நைட் மோட் பிக்சர்ஸும் நிறைய கிளிக் பண்ணி பார்த்தேன். அங்கங்கே உங்களுக்கு லைட் இருக்கும்போது வந்து டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணு. சுத்தமாக லைட்டே இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. லைட் கண்ட்ரோலுமே நல்லா பண்ணுது நைட் மோடில். அதே செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல். நார்மலாக மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது. போர்ட்ரேட் ஷாட்ஸில் ஹெச் டிடக்ஷன் நல்லாவே இருக்குது. அதே நார்மல் ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேஸ் டெக்ஸ்சர் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் உங்களுக்கு 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 8K நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும். 4K 60 FPSலேயே நீங்கள் ஸ்டெபிளைஸ்டாக வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் பொக்கே வீடியோ அதாவது போர்ட்ரேட் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ஸ்டெபிளைசேஷன் நல்லாயிருக்கு. கலர்ஸுமே ஓரளவுக்கு நேச்சுரல் சைட் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து பொக்கே வீடியோஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டெபிளைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS இல்லை 1080 30 FPSல ரொம்ப நல்லா இருக்கு. கலர்ஸ் டீட்டெயில்ஸ் இதுலேயும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 15 Fun Touch OS 15ஓட வருது. இங்கே அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். Fun Touch OS 15ல அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்காக இருக்கட்டும், சார்ஜிங் அனிமேஷன்ஸ் உள்ளது என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங் கூகுள் பிக்சலில் இருக்கிற மாதிரி சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, AI ரேசர் இருக்கு, AI என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கு. அதனால ஃபோட்டோஸ் எல்லாம் ஏதாவது பிளராக இருக்குன்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதோட இந்த டைனமிக் லைட்டும் பேக் பேனலில் நல்லாயிருக்கு. ஸோ Fun Touch OS 15ல இதெல்லாம் நல்லாயிருக்கு. எது நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோட்வேர்ஸ். ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 50,000க்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயுமே வந்து சில ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலுமே தேவையில்லாத சில ஆப்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஆப் ஸ்டோர் நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணேன். கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. கால் ரெக்கார்டிங்கை எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் தாராளமாக கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். 5G பேண்ட்ஸுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. 5G ஸ்பீட் நல்லாயிருக்கு. 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதோட NFC சப்போர்ட் Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இன்னும் இந்தியாவில் இல்லை, பட் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO 13 ஒரு வார்த்தையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. அதோட டிஸ்பிளேவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. பேட்டரியும் அதிக நேரம் கேம் விளையாடுற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே கேமராவும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய ப்ளஸ். இங்கே குறை அப்படின்னு சொல்லணும்னா iQOO 12 பெரிஸ்கோப் லென்ஸ் இருந்தது, அது இங்கே இல்லை. இது கூடவே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அதோட வந்து 50,000 ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் வந்து இவங்க தேவையில்லாத ஆப்ஸை குறைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ iQOO 13 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.